2 பொண்ணுங்க மட்டும் இருக்கிற ஒரு முக்கியமான கதை தான் இது. 2 பொண்ணுங்க நம்மளும் தப்பாக மட்டும் நினைக்காதீங்க. இந்த படத்தோட கதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் ரொம்ப அட்டகாசமாக எடுத்திருக்காங்க. 2 பொண்ணுங்க வந்து ஒரு டைவிங்காக கடலுக்கு போகிறாங்க. கடலுக்கு போகும்போது என்னென்னா 2 பேரும் சாதாரணமாக பேசுகிறாங்க, பழகுறாங்க, கடலில் குதிச்சிடுறாங்க. இவங்க கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருக்காங்க. ஆனால் அப்போ தான் எதிர்பார்க்காத விதமாக ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா திடீர்னு வந்து கடலில் நிலநடுக்கம் எடுப்படுது. அந்த நிலநடுக்கத்தால் அந்த மலை மேலே இருக்கிற கற்கள் எல்லாமே வந்து கீழே விழுந்துருது. அதில் ஒரு பொண்ணு கடலுக்குள்ளேயே மாட்டிக்கிறா. அந்த கற்கள்லாம் மேலே வந்துடுது. இப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, ஒரு பொண்ணு தேடிட்டு போய் உள்ளே போய் பார்க்குறா. கடலுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 50-100 அடி ஆழத்தில் அந்த பொண்ணு மாட்டிக்கிறா. ஆனால் அந்த பொண்ணால் வெளியே வர முடியல. ஆனால் அந்த பொண்ணு உயிரோடு தான் இருக்கா. இப்போ நம்ம ஹீரோயின் கூட இருக்கிறவங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வெளி உலகத்தில் யாருமே அங்கே கிடையாது. அந்த தீவில் இவங்க மட்டுமே தான் இருக்காங்க. இப்போ ஹெல்ப்புக்கு கூப்பிட யாரும் முடியாது. காரணம் அங்கே உள்ள இருக்கிற ஆக்சிஜன் கொஞ்ச நேரம் தான் இருக்கும். கொஞ்ச நேரம் மூழ்கி போயிட்டால் அந்த பொண்ணு இறந்து போயிடும். இப்போ இந்த மாதிரி இருக்கிற சந்தர்ப்பத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மேலே வந்து இருக்கிற சில ஆக்சிஜனை உள்ளே கொண்டு போய் மறுபடியும் அந்த பொண்ணை உயிர் காப்பாற்றுக்க போராடுறாங்க. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. கொஞ்ச நேரம் விட்டால் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்குள்ளேயே விட்டால் அந்த பொண்ணுக்கு தண்ணிக்குள்ளேயே செத்து போயிடும். ஆனால் இந்த பொண்ணால் அந்த பொண்ணை விட்டுட்டும் வெளியே வர முடியல. இந்த பொண்ணு கடலுக்குள்ளே 100 அடி கீழே போனால் தான் அந்த பொண்ணை காப்பாற்றவும் முடியும். அப்போ இந்த பொண்ணுக்கும் ஆக்சிஜன் பத்தாது. இப்போ ஆக்சிஜன் இருக்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அங்கே மேலே காரில் பார்த்தீங்கன்னா சில பொருள் இருக்கும். அந்த காரும் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிருக்கும். அந்த காரை வந்து இருக்கிற பொருளை இவங்களால் எடுக்கவும் முடியாது. கடலுக்குள்ளே போனால் இந்த பொண்ணால் உள்ளே போயிட்டு ரொம்ப நேரம் வெளியே வர முடியாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த பொண்ணை எப்படி அந்த பொண்ணு தைரியமாக காப்பாற்றா இல்லையா அப்படின்றத மீதி கதை. இந்த படத்தில் இருக்கிற ஒரே ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா, கொஞ்சம் இருட்டாக தான் இந்த படத்தில் எடுத்திருப்பாங்க. ஏன்னா தண்ணிக்குள்ளே அப்படின்றதுனால இந்த படத்தை கொஞ்சம் வந்து இருட்டாகவே எடுத்திருப்பாங்க. அது மட்டும் கொஞ்சம் சகிச்சிக்கிட்டால் போதும். இந்த படத்தில் எப்படி இவ்வளோ நேரம், அதாவது இந்த படம் முழுக்க பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளேயே தான் இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப அட்டகாசமாக எடுத்திருப்பாங்க. நிச்சயமாக இந்த படத்தை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பொழுது போகும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடித்த 2 பேரையும் ரொம்ப சிறப்பாக பாராட்டியாகணும். இந்த டேரக்டரையும் பாராட்டியாகணும். எப்படின்னா கடலுக்குள்ளேயே அதாவது தண்ணிக்குள்ளேயே இருக்கிற மாதிரி ரொம்ப நேச்சுரலாகவே இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா எப்படி இவங்க இந்த பொண்ணு இந்த ஹீரோயினை காப்பாற்றுறாங்களா இல்லையா அப்படின்றத ரொம்ப த்ரில்லிங்காகவும் கொண்டு போயிருப்பாங்க. சில காட்சிகள் நமக்கே ஒரு பயம் வரும். ஏன்னா அந்த தண்ணிக்குள்ளே நாம் இருந்தால் என்ன ஆகுறது, நமக்கு தெரிஞ்சவங்க இருந்தால் என்ன ஆகும், நமக்கு சொந்தக்காரங்க யாரோ ஒரு மாட்டிக்கிட்டாக்கா நாம் மட்டும்தான் அங்கே இருந்தால் அந்த பொண்ணை காப்பாற்ற முடியுமா இல்லையா அப்படின்ற ஒரு நினப்பெல்லாம் வரும். அந்த நினப்பையெல்லாம் ரொம்ப அட்டகாசமாக இந்த படத்தில் கொண்டு வந்திருக்காங்க. நிச்சயம் இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தோட பேர் என்னென்னா டைவ். அதாவது டைவ் தான் இந்த படத்தோட பேர். இந்த படத்தில் 2 பேர் தான் மொத்தமாக டோட்டல் படத்திலே வருவாங்க. மற்ற யாருமே இருக்க மாட்டாங்க. 2 பேர் தான். ஆனால் 2 பேரை வச்சு ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காங்க. நம்ம ஊர் பார்த்திங்கன்னா யாரும் இந்த மாதிரி கதையில் எடுக்கவே முடியாது. ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நிச்சயம் இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த படம் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. இந்த படத்தை தமிழ் டப்பிங்லேயே நீங்கள் பார்க்கலாம்.